புராண இதிகாசத்துல நடிகர் எழுதணும் எப்படி வந்தாருங்கிறது தான் பேசணும். ம். இப்ப வந்து மனிதரா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சமூக சந்திக்கிற சமூக வாழ்க்கையில. சமூக வாழ்க்கையில உள்ள மனிதரா எப்படி வந்தாருங்கிறது பார்த்தோம்னா நவராத்திரி. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அத நவராத்திரி. கண்டிப்பா நவராத்திரி. நீங்க பார்த்தீங்கன்னா 9 வேடம். 9 வேடத்துல ஒரு சில வேடத்த இவர் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நான் எப்படி ரசிச்சேன்னா, ஒரு வேடத்துல வந்து அவர் ரவுடியா வருவாரு. இரவினில் ஆட்டம், பகலினில் ஆமா. தூக்கம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதுக்காக அந்த பெண்ண வந்து புடவை பிடிச்சு இழுக்கிறது எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் கண்ல உள்ள அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் நான் பார்த்து நான் பயந்துருக்கேன். இப்படி தியேட்டர்ல அப்படி ஒரு ஒரு வாரம் பின்னாடி ஜெர்க் ஆயி போற மாதிரி அவர் பாடி லாங்குவேஜ். அதாவது எடுத்த வேஷத்த அத தாங்கி நிக்கிறது நடிகர் திலகத்தால மட்டும் தான் முடியும். அதுல 9 வேஷங்க. 9ம் 9 மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எது சார்? நான் இத ரசிச்சேன். நீங்க நான் சொல்லுங்க. எனக்கும் நான் சொல்லிக்கிறவா? ஆ. எனக்கு பிடிச்ச வேஷத்த சொல்லிக்கிறவா? ஆ. அந்த டாக்டர் வேஷம். அப்படி குனிஞ்சு நடந்து பார்த்தீங்களா? அந்த ஸ்டைல் ரொம்ப அந்த ஸ்டைல் அந்த ஸ்டெசாச போட்டு அப்படியே நடந்து வருவார். ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே கூனி, குறுகி நடந்து வருவாரு. அதே அப்படின்னோன இன்னொரு வேடம் வந்து ரவுடி வேடம். அப்படியே பனியன் கிளியன்லாம் போட்டு அப்படி நெஞ்ச தூக்கிட்டு நிப்பாரு. இது எப்படி கூனி குறுகி வந்தாரோ, அது வந்து நெஞ்ச தூக்கிட்டு இருப்பாரு. அந்த நெஞ்ச தூக்கிட்டு இருப்பபோது பாடி பில்டிங்லாம் பண்ணி போட்டுட்டாரா அப்படின்னு சின்ன வயசுல நினைச்சது உண்டு. அப்புறம் நான் வந்து கேட்குறப்ப அப்படிலாம் கிடையாது. ஒரு பாடி பில்டிங்லாம் பண்ணல. அந்த வேஷ பொருத்தம் அந்த பனியனை போட்டாவே, அந்த வேட்டியை கட்டி விட்டு அந்த பெல்ட்டை கட்டினாவே, கேமராமேன் நின்னாவே அது பாத்திரமாவே மாறிடுவாரு அப்படிங்கிறத பிற்காலத்தில் நான் அறிஞ்சேன். இந்த சினிமாவுக்கே தமிழ் சினிமாவுக்கே அந்த உடல் மொழியை கற்றுக் கொடுத்த ஆசானே அவர்தான். அவர்தான். நவராத்திரி அந்த குடிகாரன் பாத்திரத்திலேயே இன்னொரு காட்சி வரும். அந்த கட்டில உட்காந்து வசனம் பேசிட்டு இருப்பாரு. அந்த அவங்ககிட்ட வந்து அவரோட கதையை சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட முதல் இரவுல என்ன நடந்துச்சு, நான் எப்படி ஏமாற்றத்தை சந்திச்சேன்னு சொல்லிட்டு. சென்டர்ல ஒரு பில்லர் வரும். இப்போ கூட போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது. கேமராவே கொஞ்சம் திணறி இருக்கும் அந்த இடத்துல. அதில் வந்து கேமரா இப்படி பில்லரோட வந்து அந்த ஸ்க்ரீன் முடியும். இந்த பக்கம் முகத்தை வச்சுட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு பேசிட்டு அப்படியே பில்லருக்கு அந்த பக்கம் போயிடுவார், மூஞ்சி போயிடும். கேமரா அப்படி சல்லுன்னு மூவ் ஆகி அப்படி இதாகி போகும் அப்படி அந்த இடத்துல. அது வந்து ஃபிக்ஸட் பண்ண மாதிரி தெரியும், எனக்கு தெரியல. அவர் போக்குக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஒரு ரொம்ப இயல்பாக அப்படியே முகத்தை அந்த பக்கம் கொண்டு போயிருப்பார். அந்த காட்சி ஒன்று ரொம்ப அருமையாக